கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பூட்டி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா இப்பதான் பூட்டுறதில்ல. அப்படிலாம் பண்ணாதீங்க. விலை உயர்ந்த பொருள்னா அதை பூட்டியே வைங்க, அதுதான் நல்லது. அப்பா கிட்ட விஷயம் சொல்லணும்னு தான் 4-5 தடவை முயற்சி பண்ணேன். அப்பெல்லாம் தெருக்கள் கூட்ட கழுகு மாதிரி அங்கங்க வந்து நிக்கிறாரு. நான் 2 நிமிஷம் கூட அப்பா கிட்ட தனியா பேசக்கூடாதுன்னு அவர் பாத்ரூம் கூட போல. கையை நீட்டுங்க. தட்சிணாமூர்த்தி, காமாட்சி, நவகிரகங்கள், பிள்ளையாரு, ராகவேந்திர சுவாமிகள், இது ஸ்ரீபெரும்புத்தூர் அம்மா, இது ஆஞ்சநேய சுவாமி, அப்புறம் இது மந்திரி சூட்ட கயிறு. பயமா இருந்தா இது இட்டுக்கங்க. விபூதி இவ்வளோ இட்டு எதுக்கு எனக்கு? போன வாட்டி போனப்ப ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, ஒரு சேஃப்டிக்கு தான். அப்ப என்ன சொல்ற? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை நம்பாத, சாமியை நம்புன்ற. அப்பா இதுக்கே மலைச்சு போன எப்படி? இங்க வா என் கூட. அது என்னங்க? ஐயோ, இந்த பாத்தியா బంగారు ఏమిది ఇంత ప్యాకెట్? ఏమీ లేదండి, ఇది చపాతీ కుర్మా இப்ப சாப்பிடுறதுக்கு. இது எலுமிச்சை சாதம் அரக்கோணத்துல சாப்பிடுறதுக்கு. இந்த வண்டி ஹைதராபாத் வண்டி, அரக்கோணத்துக்கே போகாதே. அப்ப ரேணுகுண்டால சாப்பிடுங்க. அங்கேயும் போகாது. அம்மா நீ சொல்ற ரூட்ல நான் ஹைதராபாத் போகணும்னு 5-6 நாள் ஆகுமா அது? அப்ப ட்ரெயின் முதல்ல எங்க நிக்குதோ அங்க சாப்பிடுங்க. இப்ப ட்ரெயின் முதல்ல சென்ட்ரல்ல நிக்குது, அங்கேயே சாப்பிட்டுருவா. அம்மா இது என்ன பாக்கெட்? அது புளி சாதங்க. நீங்க ஹைதராபாத்ல இறங்குன உடனே சாப்பிட்டுடுங்க. பல் தேய்ச்சிட்டா தேய்க்காமலா? ஆஹா. அப்பா கூத்துரு பிலிஸ்துந்தி. அம்மாவை கிண்டல் பண்ணாதீங்க, ஆசையா செஞ்சு கொடுக்கறாங்கல்ல. அப்பா உன்கிட்ட ஒன்னு கேட்கணும். தண்ணி ஊத்திட்டு பேசவா இல்ல பேசிட்டு ஊத்தவா? பேசிக்கணும் ஊத்திக்கலாம், ஊத்திக்கணும் பேசிக்கலாம். சரி, நீ ஹைதராபாத்துக்கு போற விஷயம் எல்லார்கிட்டயும் போஸ்டர் ஒட்டி சொல்லிட்டியா? இல்ல இந்த தடவை நான் யாருக்கிட்டயுமே சொல்லல. இவ்வளவு ஏன், பக்கத்து வீட்டு பையன் ஆந்திராவோட கேபிட்டல் எதுன்னு கேட்டான். நான் ஹைதராபாத் சொல்லிட்டா, நான் போன இடம் அவனுக்கு தெரிஞ்சணும்ட்டு பெங்களூர் சொல்லிட்டேன். என்ன ஒரு எச்சரிக்கை. அது சரி, ஏன் யார்கிட்டயும் சொல்லிக்கல? ஏமா போன தரம் நடந்தது பத்தாதா? எல்லார்கிட்டையும் சொல்லி தானே நான் போன தரம் ஹைதராபாத் போறதே நடக்காம போயிடுச்சு. அது நடக்காம போனதுனால தானப்பா இந்த வாட்டி நடந்து போற. ஆண்டாள் சும்மா இரு ஆண்டாள். அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் பத்தி இப்ப பேசாதே. ஏன் இத பாருங்க, ட்ரெயின் கிளம்புன உடனே எனக்கு நீங்க ஃபோன் பண்ணணும். அப்புறம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்கிட்ட பேசிட்டே இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம், ராத்திரி பூரா ஃபோன். நீயும் தூங்க வேணா, நானும் தூங்க வேணாமா? அதுக்கு இல்லைங்க, நீங்க போய் சேர்ற வரைக்கும் எனக்கு தூக்கம் எங்க இருந்து வரும்? இதுதான் நீ பண்ற தப்பு. பிச்சி பங்காரு, அதையே நினைச்சிட்டு இருக்காத. மரணத்தை விட மரணத்தோட பயம் தான் ஒரு ஆளை கொன்னுடும். நீ நிம்மதியா தூங்கு, நான் சேஃபா ரீச் ஆயிடுவேன். அப்பா நீ கண்டு தண்ணியெல்லாம் குடிக்க வேண்டாம். இது பாயில் பண்ண மினரல் வாட்டர். ஓகே, மினரல் வாட்டரே பாயில்டு, அது வேற பாயில் பண்ணி தெரியா? சுத்தத்தின் மறுபெயர் மாலா. ஓகே, இந்த பாருமா, இந்த மாத்திரைங்கள்லாம் ஒழுங்கா சாப்பிட்டுரு, மறந்துடாத. பைய கொடு. நான் ஊருக்கு கிளம்புறேன், நீங்களா வாசல் வரைக்கும் வரவே வேண்டாம், இங்கேயே இருக்கும். அங்க வந்தீங்கன்னா அப்ப நான் ஊருக்கு போறேங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நான் சைலண்டாவே போயிடுறேன். இன்ஃபேக்ட் இந்த பைய எடுத்துட்டு போனா நான் ஊருக்கு போறேங்கிறது தெரிஞ்சிடும். இதையும் விட்டுட்டு போயிடலாம். எடுத்துட்டு போறேன். எல்லாம் சிரிச்ச முகத்தோட எனக்கு டாட்டா சொல்லுங்க பாப்போம். டாடா டாடா டாடா. பிர்லா வர்த்தா. சென்னையில் இருந்து புறப்படும் சார்மினார் எக்ஸ்பிரஸ் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட உள்ளது. அவங்க அப்பா வராருன்னு சீக்கிரமாக எந்திரிச்சிட்டா போல இருக்கு. அந்த ஆளை எப்படி 3 நாள் சமாளிக்க போகிறேன்? இந்த தடவையும் ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
குட் மார்னிங். குட் மார்னிங். பூ வச்சிருக்க, பொட்டு வச்சிருக்க, குளிச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்ட. உங்க அப்பா வர சந்தோஷமா இருக்க வேண்டியதுதான். அதான் குட் மார்னிங் கூட பிரைட்டா இருக்கு. உங்க குட் மார்னிங் வீக்கா இருக்கு. அது ஒரு வாரமா ஆஃபீஸில் ஹெவி ஒர்க்கு, பயங்கர டயர்டு. அதனால 3 days லீவ் போட்டிருக்கேன். நீங்க எதுக்கு அனாவசியமா 3 days லீவ் போடுறீங்க? என்ன இப்படி சொல்லிட்ட? வர்றது என் மாமனார். அவர் வரும்போது நான் வீட்டில் இருக்க வேண்டாமா? அவரே ஏதோ ட்ரைனிங் ப்ரோக்ராம் போறாரு. ட்ரைனிங் 3 மணிக்கு முடிஞ்சிடும். நான் வர 7 மணி ஆகும். அது வரைக்கும் அவருக்கு பேச்சு துணைக்கு வேணும்ல. ஏன், நான் இருக்கேன்ல. நான் அவர்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. பொதுவா ஹைதராபாத்தை பத்தி. சரி, உங்க அப்பா, நீ என்ன வேணாலும் பேசலாம். அதை தடுக்க நான் யாரு? சரி, அப்போ நான் ஸ்டேஷன் போயிட்டு வந்துடுறேன். ஸ்டேஷனுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டாம். எங்க அப்பாவுக்கு தெலுங்கு நல்லா தெரியும். அவரே மேனேஜ் பண்ணி வந்துருவாரு. ஓ, அவரு அவ்வளோ பெரிய ஆளா? ஆமாம் சாரோ, உங்க அப்பா பத்தி பேசும்போது அவன் பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறுதே. கண்ணு மலருது, கை கால் அதிகமாக ஆடுது. அப்பானா அவ்வளோ பெருமையா? உங்களை பத்தி கூட தான் பெருமையா பேசணும்னு ஆசையா இருக்கு. என்னை பத்தி பெருமையா பேச முடியலனாலும் என்னை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல. என்ன பார்க்குற? ம்ஹும். சரோ, எதுக்கு இப்படி குட்டி போட்டு போன மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்க? இல்லை சரோ, அவங்க அப்பா அளவுக்கு எனக்கு கிட்டியார்த்தனம் இல்லைனாலும் எனக்கு நீ இத்தினூண்டு அறிவு இருக்கு. 3 நாளாக உன்னை கையிலேயே பிடிக்க முடியாத. உங்க அப்பாவுக்கு பிடிச்ச ஐட்டமா செஞ்சு தள்ளிட்டு இருப்பியே. ஏன், எங்க அப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? எல்லா ஐட்டமும் இல்லை, சில விஷயம். இப்போ உங்க அப்பாவுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். சரி சரோ, ட்ரைனிங் டைம் ஆச்சு, நான் போய் உங்க அப்பா கூப்பிட்டு வரேன். என்னங்க, ம். மாமனார் வர சந்தோஷத்துல இப்படியே போயிடாதீங்க. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு போங்க. ம். என்ன வரதா இந்த நேரத்துல ஃபோன் பண்றா? ஹலோ வரதா? ஹலோ. என்னடா இவ்ளோ காலையில ஃபோன் பண்ணியிருக்க, பண்ண மாட்டியே? நான் என் மாமனாரை ரிசீவ் பண்ண ஸ்டேஷனுக்கு போயிட்டு இருக்கேன். கடைசியில அப்பாவும் பொண்ணும் நேருக்கு நேரா மீட் பண்ற கட்டம் வந்துருச்சா? கட்டமா இல்லை என் கஷ்டமான்னு எனக்கு தெரியல. ஏண்டா பயமா இருக்குதா? பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க அப்பா வராருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவகிட்ட நிறைய மாற்றம் தெரியுது. ம்? தைரியமாக பேசுகிறா, முறைக்கிறா. வரதா, இன்னும் 3 நாளைக்கு புலி ஆடு புல்லுக்கட்டு விளையாட்டு விளையாட போற நீ. என்ன சொல்கிற? சரோஜாவையும் அவ அப்பாவையும் தனியா விடாத, அது உனக்கு ஆபத்து. 3 நாள் எப்படி அவங்க அப்பாட்ட பேச விடாமல் தடுக்க முடியும்? முடியும்டா கண்ணா. நான் குளிக்கிற 10 நிமிஷம் சரோஜாக்கு போதுமே, அதுக்குள்ள அவ எல்லாத்தையும் கொட்டிடுவாளே. குளிக்காத. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? 3 நாள் ஒரு மனுஷன் எப்படி குளிக்காம இருக்க முடியும்? அவங்க ஏந்துக்கிறதுக்கு முன்னாடி ஏஞ்சி குளிச்சிடேன்டா. ஒரு 3 நாளைக்கு கஷ்டப்படேன்டா. கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எனக்கு தான் வேற வழி இல்லையே. நீ ஏன் அந்த ஹரிதாஸ் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அவன் ரொம்ப கெட்டிக்காரன், மோப்பம் பிடிச்சிட போறேன்டா. அதெல்லாம் எனக்கு தெரியும். சரி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தம்பி, ஆல் தி பெஸ்டா. எதுக்கு? நான் என்ன எக்ஸாம் எழுத போறேன்? இது பிராக்டிக்கல் எக்ஸாம்டா. நீ கண்டிப்பா பாஸ் பண்ணணும். வச்சிட்டுமா? பை.
ஆண்டி, என்னம்மா காலையில ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆ, நீங்க வாயை திறங்க. என்ன? ஒரு நல்ல விஷயம் ஆண்டி, நீங்க வாயை திறங்க. ஆ, ஆ, ம். எங்க அப்பா சென்னையில இருந்து இங்க வராரு. அப்படியா? ம். உட்காரு உட்காரு. அப்புறம் எங்க அப்பாவை கூப்பிடறதுக்கு தான் அவர் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. உன் புருஷன் ரொம்ப பயந்துருப்பாரு. அவரு வெளியில காமிச்சுக்கல. அவர் தான் நல்லா நடிப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமே. இத பாருமா, இது ஆண்டவன் உனக்கு கொடுத்துருக்கிற சான்ஸ். உன் கஷ்டம் எல்லாத்தையும் உங்க அப்பா வந்த உடனே அவர்கிட்ட சொல்லிடு. ஆமா ஆண்டி, நானும் சொல்லலாம் தான் இருக்கேன். இத பாரு, அப்பாவுக்கு அதிர்ச்சியா இருக்குமே நீ கவலைப்படாத. யாரோ செய்யற குத்தத்தை நீ உன் மனசுல சுமக்காத, வெளியில கொட்டிடுமா. அதான் உனக்கும் நல்லது, உன் குடும்பத்துக்கும் நல்லது. 2 தடவை மிஸ் ஆயிடுச்சு. ஒரு தடவை லெட்டர் எழுதி போட்டேன். அந்த லெட்டர் இவர் கையில கிடைச்சிருச்சு. 2வது தடவை நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அப்பவும் இவர் தான் அங்க போனை எடுத்தாரு. இந்த தடவை நான் விட மாட்டேன். இத பாருமா, உனக்கு உங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கு சங்கடமா இருந்தா சொல்லு, நானே சொல்றேன். வேணாம் ஆண்டி, இந்த விஷயத்துல நீங்க தலையிட்டா தேவையில்லாத பிரச்சனை வந்துரும். அதெல்லாம் ஒன்றும் வராதுமா. அப்படியே வந்தாலும் நீ என் பொண்ணு மாதிரி. உன்னை ஒரு கெட்டவன் கிட்டேருந்து காப்பாத்தின சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். ஆண்டி, அப்பா நான் சந்தோஷமா குடும்பம் நடத்துறத பாக்குறதுக்காக வராரு. இங்க நடக்கிறதெல்லாம் கேட்டா அப்பா அவர் மேல வச்சிருக்கிற மதிப்பு ஆத்திரமா மாறிடும். அதுக்கப்புறம் அப்பா எப்படி நடந்துக்குவாருன்னு யோசிக்கவே பயமா இருக்கு. அது நீ சொல்ற விதத்துல தாமா இருக்கு. எடுத்த எடுப்புலயே சொல்லாம பக்குவமா சொல்லு. சொல்றேன் ஆண்டி. தண்ணியில ஒருத்தர் முழுகும் போது 3 தடவை மேல கொண்டு வந்து விடும். அப்புறமா தான் முழுகடிக்கும். இப்ப எனக்கு கிடைச்சிருக்கிறது அந்த கடைசியான 3வது வாய்ப்பு. கண்டிப்பா அதை விட மாட்டேன் ஆண்டி. மாமா, இதுதான் நம்ம குடிசை. என்ன விளையாடுறீங்களா? மாளிகை போய் குடிசைன்றீங்க, அப்புறம் நான் இருக்கிற இடத்த வெறும் கொடவுன் தான் சொல்லணும். வாங்க மாமா போலாம். ஓகே, தேங்க்யூ. பரவாயில்ல மாமா. என்னம்மா எப்படி இருக்கிற? என்ன பாரு அம்மா, குழந்தை ஏம்மா, நான் தள்ளி என்னது நீ என்ன சிரிச்ச முகத்தோட வரவேற்பேன் நினைச்ச, இப்படி அழுதுகிட்டு இருக்கிற நீ? அது வந்து ஒன்றும் சொல்ல வேண்டாம். என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா?
எங்கள் வீட்லேயே ரொம்ப பாசத்தோடு வளர்ந்த பொண்ணு இது. எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுது. அம்மா நீ எங்களை மிஸ் பண்ணுற நான் ஒத்துக்கிறேன், அது நியாயம்தான். ஆனால் இங்கே உனக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு நல்ல புருஷன், ஒரு அற்புதமான வாழ்க்கை, இதை நினச்சி நீ சந்தோஷப்பட வேண்டாமாம்மா. நீ இன்னும் நிறைய மாறணுமா, இன்னும் குழந்தையாவே இருக்கிற நீ. மாமா உள்ள போய் பேசலாமே. வாம்மா வாம்மா குழந்தை வா வா. அப்புறம் மாமா இது ஹாலு, இது டைனிங், ஓ அப்படி அது இது கிச்சன், நல்ல பெருசா இருக்குது அது. இது பூஜை ரூம், பிரமாதம். இது ஒரு பெட்ரூம். ஓஹோ உங்க ரூம் அது. வெரி குட் மாப்பிள்ள, நல்லா வசதியாக தான் வச்சிருக்கிறீங்க வீட்டை, சும்மா சொல்லக்கூடாது. தாராளமாக இருக்குது, உங்கள் மனசு மாதிரியே தான். எப்போதுமே ஒரு வீட்டில் மனசு பெருசாக இருந்தால் தான் இட் பிகம்ஸ் அ ஹோம், இல்லாட்டா வெறும் ஹவுஸ் தான். இது ஹோம். அப்ப கொஞ்சம் என்னங்க உங்களுக்கு மாப்பிள்ள போதும் போதும் மாமா, சும்மா சொல்லக்கூடாது. என் பொண்ணு சமையல் ரொம்ப இம்ப்ரூவ்டு. என்ன ஏதாவது குக்கரி கிளாஸ் போகிறாளா இல்லை உங்கள் ட்ரைனிங்கா? அப்புறம் இந்த ஏரியாவில் சேஃப்டி இல்லை அப்படி? அப்பப்போ திருட்டு போவோம் மாமா. என்ன சர்வ சாதாரணமாக சொல்கிறீங்க? வீட்டில் விலை உயர்ந்த பொருள்லாம் வச்சுருக்கீங்க, பூட்டி வைக்கிறீங்களா? ஆமாம் மாமா, கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பூட்டி வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் பூட்டுறதில்ல. அப்படிலாம் பண்ணாதீங்க. விலை உயர்ந்த பொருள்னா அதை பூட்டியே வைங்க, அதுதான் நல்லது. சரி மாமா. என்ன சரோஜா, மாமா பூட்டி வைக்க சொல்கிறாரு, பூட்டி வச்சிடலாமா? என்ன சரோஜா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற? மாப்பிள்ளை எது சொன்னாலும் ஓகே. சரோஜா வயர் நிறைஞ்சிருக்குமா எனக்கு? அப்பா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசு, மனசு நிரப்பிக்கிறேன். என்னப்பா மாமா? என்ன மாப்பிள்ள, நீங்க ஆபீஸ் கிளம்பலையா? இல்லை, இன்னைக்கு லீவ் போட்டேன் மாமா. ஏன் லீவ் போட்டீங்க? என்ன மாமா ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, நான் உங்க கூட இருக்க வேண்டாமா? ஐயா இதுக்காக ஆபீஸ் லீவு? நீங்க ஆபீஸ் போயிட்டு வாங்க. நீங்க எனக்கு இவ இருக்கா, இவ கூட ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன்னா எனக்கு நேரம் போறதே தெரியாது எங்களுக்கு. அதுக்காக தான் மாமா லீவே போட்டிருக்கேன். சரோஜா அதிகம் பேச மாட்டா, உங்க கூடயாவது பேசலான்னு பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு நான் ஆஃபீஸே போல. நீ பேசுமா. காலையிலேருந்தே நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். உங்கள் அப்பா கிட்ட உண்மையில சொல்லிட்டியா? இல்ல ஆண்டி. சொல்லலையா? ஏம்மா, காலையில் நான் எப்படி சொல்லிட போகிறேன்னு அவ்வளோ ஆர்வமாக சொல்லிட்டு இருந்தேன். அப்பா கிட்ட விஷயம் சொல்லணும்னு தான் 4-5 தடவை முயற்சி பண்ணேன். அப்பெல்லாம் தெருக்கள் கூட்ட கழுகு மாதிரி அங்கங்க வந்து நிக்கிறாரு. அவனுக்கு தெரியுமா நீ உண்மையெல்லாம் சொல்லிடுவேன்னு, அதான் நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கான். நான் 2 நிமிஷம் கூட அப்பா கிட்ட தனியா பேசக்கூடாதுன்னு அவர் பாத்ரூம் கூட போல. உன் புருஷனுக்கு பயங்கரமான கிரிமினல் மைண்டுமா. அதோட அவனை கெடுக்கிறதே இந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு ஒத்தி வரால அவன் அக்கா, அவதான். எங்க அப்பா எதிரில எப்படி நடிக்கிறாரு தெரியுமா? நானே அவரை பத்தி தப்பா சொன்னா கூட நம்ப மாட்டாரு. அந்த அளவுக்கு மாமா மாமான்னு அப்படி ஒரு நடிப்பு. உங்க அப்பாவை பார்த்தம்மா, ரொம்ப நல்லவரா இருக்காரு. அப்படி ஒரு நல்லவருக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையா? எங்க அப்பா அடிக்கடி பெருமையா அடிச்சு பேசுவார். ஒருத்தரை பார்த்தா அவன் நல்லவனா அயோக்கியனான்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமேன்னு. அந்த திறமை இருக்கிறதுனால தான் பேங்க்ல அவரை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. பேங்க காப்பாத்த முடிஞ்ச அவரால பெத்த பொண்ணை காப்பாத்த முடியலையே. உங்க அப்பா மட்டும் இல்லம்மா, வரதனை பாக்குற யாருமே அவன் கிட்டவன்னு சொல்லவே மாட்டாங்க. அது மட்டும் இல்ல ஆண்டி, அவருக்கு எந்த அளவுக்கு கெட்ட குணம் இருக்கோ அதே அளவுக்கு சாமர்த்தியமும் இருக்கு. அவருக்கு நிறைய அதிர்ஷ்டமும் இருக்கு. அப்படி சொல்லாதம்மா.
கடவுள் கெட்டவங்களுக்கு சில சமயம் தண்டனையை தாமதமாக கொடுப்பான், ஆனால் தாங்க முடியாத அளவுக்கு கொடுப்பான். என் வீட்டுக்காரரு கடவுளை கூட நான் நல்லவன்னு ஏமாத்திடுவாரு. ஆமாம் சரோஜா, ஆனால் இது பாரு சரோஜா, உங்கள் அப்பா ஊருக்கு போகிறதுக்குள்ள எப்படியாவது அவர்கிட்ட உண்மையை சொல்லிடு. இல்லைன்னா அந்த படுபாவி உன்னை எந்த பாதாளத்தில் தள்ள போகிறானோ தெரியலையே. நானும் சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா அங்க வந்து குறுக்க நின்னுக்குவாரு. என்னால அவர் எதிரில் அதை பத்தி பேசவே முடியல. இதை பாரு சரோஜா, அழாதம்மா, தைரியமா இரு. கடவுள் உனக்கு நல்ல வழி காமிப்பாரு.